السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அசரினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் மிகவும் வேகமாக பதில் தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். அசருக்கு ஓதினால் மஹ்ரிபுக்கு இடையில் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். நாம் இவைகளை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த 99 திருநாமங்களில் மிக முக்கியமான ஒரு திருநாமம், அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்கின்றான். இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயம் அவர்களுக்கு பதில் வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம்தான் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த திருநாமத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திருநாமத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதிகம் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.